சிக்னல் பீக்கிங் செய்வது எப்படி? மினி டிஷை பொருத்திய பிறகு இன்ஸ்டலேஷன் செயல்முறையின் மூன்றாவது கட்டமாக சிக்னல் பீக்கிங்கை முதலில் செய்ய வேண்டும். வானொலியில் சிக்னல் பிரச்சனையாக இருக்கும்போது ரேடியோ ஆண்டனாவை சரிப்படுத்துகின்றோம். அதனால் ரேடியோவை சரியாக கேட்க முடியும். அதேபோல் மினி டிஷை பொருத்திய பிறகு முறையான ஒலி மற்றும் ஒளிக்கு சிக்னல் பீக்கிங் தேவைப்படுகிறது. சிக்னல் பீக்கிங்கை செயல்படுத்த நமக்கு செயற்கைக்கோள் கண்காணிப்பு மீட்டர் தேவைப்படும். ஒவ்வொரு டிடிஎச் சேவை வழங்குபவரும் பல்வேறு விதமான செயற்கைக்கோள் கண்காணிப்பு மீட்டரை பயன்படுத்துகிறார்கள். உதாரணத்துக்கு டாடா பிளே சாட் ஹீரோ மீட்டரை பயன்படுத்துகிறது. இதன் பிறகு மினி டிஷை முதலில் இருக்கும் அஜிமுத் லுக் ஆங்கிளில் இருந்து வலது பக்கமாக மெதுவாக நகர்த்தவும். சிக்னல் பீக்கிங்க்கு முதலில் பேரல் கனெக்டர்ஸ்களை சாட் ஹீரோ மீட்டரின் LNBF-IN உடன் மற்றும் பெரும் கருவியின் மூளையுடன் பொருத்தவும். இப்போது ஒரு சர்வீஸ் கேபிளை எடுத்து ஒரு மூலையை STB-க்கும் மற்றொரு மூலையை சாட் ஹீரோமீட்டரின் LNBF-IN உடன் பொருத்தவும். இதற்கு பிறகு சாட் ஹீரோமீட்டரின் முடிவில் செட்டப் பாக்ஸிலிருந்து வரும் கேபிளை ரிசீவருடன் இணைக்கவும். இப்போது செட்டப் பாக்ஸை ஆன் செய்து சிகப்பு LED எரிவதை நீங்கள் காணலாம். மற்றும் STB-ஐ பொருத்தியதும் சாட் ஹீரோ மீட்டரும் இயங்க தொடங்கும். சாட் ஹீரோவை இயக்கியதும் செயற்கைக்கோளின் பெயரை அதில் பார்க்க முடியும். வலது மற்றும் இடது நேவிகேஷன் கீ மூலம் நம்மால் செயற்கைக்கோளை மாற்ற முடியும். செயற்கைக்கோளை தேர்ந்தெடுத்தவுடன் செலக்ட் கீயை அழுத்தவும். செலக்ட் கீயை அழுத்தியதும் அடுத்த திரை வரும். L-இன் மதிப்பை நாம் பார்க்கலாம், அதாவது லோக்கல் ஆசிலேட்டர். செலக்ட் கீயை அழுத்திய பிறகு நாம் இப்போது டிரான்ஸ்பாண்டர் திரைக்கு செல்வோம். இந்த திரையில் நாம் T அதாவது டிரான்ஸ்பாண்டர் ஃப்ரீக்குவென்சி, V அதாவது போலரைசேஷன் வெர்டிகல் அண்ட் சிம்பல் ரேட் எனப்படும். நேவிகேஷன் கீயின் மூலம் நம்மால் டிரான்ஸ்பாண்டரை மாற்ற முடியும். மற்றும் சரியான டிரான்ஸ்பாண்டரை தேர்வு செய்த பிறகு சிக்னல் ஸ்ட்ரெங்த் ஸ்கிரீனுக்கு செல்ல செலக்ட் கீயை அழுத்தவும். இந்த திரையில் நீங்கள் P அதாவது பவரின் மதிப்பு, CN அதாவது MER மற்றும் Q அதாவது குவாலிட்டியை போன்ற வெவ்வேறு மதிப்புகளை பார்க்கலாம். முதலில் நாம் அதிகப்படியான சிக்னலை பெறும் வரை அஜிமுத் ஆங்கிளை மெதுவாக திருப்ப வேண்டும். அந்த கோணத்தில் அஜிமுத் நட்ஸை டைட் செய்யவும். இந்த பீக்கிங்கிற்கு பிறகு ஒரு எலிவேஷன் ஆங்கிளை மாற்ற வேண்டும். இதற்கு எலிவேஷன் நட்ஸ்களை சிறிது லூஸ் செய்து டிஷை இவ்வாறாக பிடித்துக்கொண்டு எலிவேஷன் ஆங்கிளை மாற்றவும். இதை செய்யும் போது சாட் ஹீரோமீட்டரை கவனித்துக்கொண்டு டைட் செய்யவும் மற்றும் சிக்னல் அதிகமாக கிடைக்கும் இடத்தில் எலிவேஷன் நட்ஸ்களை இறுக்கவும். அஜிமுத் மற்றும் எலிவேஷன் ஆங்கிளை சிக்னல் பீக்கிங்கை அடைந்த பிறகு LNBF கிளாம்பின் ஸ்க்ரூவை சிறிது லூஸ் செய்யவும். இப்போது LNB-ஐ இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் சுழற்றவும் மற்றும் சாட் ஹீரோமீட்டரில் சிக்னல் பீக்கிங்கை